நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்குமா. ஓகே சார், எல்லாரும் இந்த சனிப்பெயர்ச்சின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சனிப்பெயர்ச்சினா என்ன சார்? இப்ப முதல்ல பிரம்ம பிரபஞ்சத்தில் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி தான் பிரம்ம ஜோதிடம் சாஸ்திரம். அப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி, ரிஷிகளின் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி இந்த பெயர்ச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இந்த பெயர்ச்சி என்பது 6/3/2026 இது உலகமே கொண்டாடப்படுகின்ற, உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான பயிற்சி. கண்டிப்பா. அதே நேரம் நம்ம இந்து ஆலயங்கள் திருப்பள்ளிக்காடு, உச்சனூர், திருநள்ளார் இந்த ஆலயங்களில் எல்லாம் இந்த 6/3/2026 அன்றைய தினம் மட்டுமே சனி பெயர்ச்சி விழா கொண்டாடப்படும். இது ரொம்ப முக்கியத்துவமா எடுத்துக்கணும். அடுத்து இந்த சனி பெயர்ச்சி எதுக்காக வருது, ஏன் வரணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் அவனுக்கு ஒரு யோகத்தை முதல்ல கொடுப்பார். நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம் கொடுப்பார். அந்த பணத்தை பாதுகாக்க தெரியல, சரியான முறை நீதி நேர்மையோடு அந்த பணத்தை சரியா தொழிலுக்கோ வருமானத்துக்கோ சரியான முறையில பண்பாடு தெரியல. அதே நேரம் குறுக்கு வழியில ஒருத்தன் குறுக்கு சம்பாதிக்கிறத ஒரு தொழில கொடுக்குறாரு. ஆனா ரொம்ப சீக்கிரமா கோடீஸ்வரர் ஆகணும், சீக்கிரமா லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியில நிறைய சம்பாதிக்கிற ஒரு வழியை ஈடுபடுறான். அப்படி ஈடுபடும் பொழுது சனிபன் அங்கதான் வர்றார். குறுக்கு வழியில கோடீஸ்வரர் லட்சாதிபதி ஆகிறான். அவனை இந்த 7.5 சனியாகவும் கண்டக சனியாகவும் அஷ்டமத்து சனியாகவும் வந்து இதுதாண்டா 7.5 சனி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழக்க வச்சு நடு ரோட்ல நிப்பாட்டிடுவார். கடனாளி ஆகிடுவார். இதுதான் 7.5 சனியோட முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகே சார், இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பாத்துலாம் சனி பெயர்ச்சி குறித்து. இப்ப நம்ம மீன ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம் சார். கடைசி ராசியா வேற இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒண்ணுனா கண்டிப்பா ஓடுற ராசினா இவங்களதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களை பத்தி சொல்லிடுங்க, அப்புறமா இவங்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. இப்ப பொதுவா மீன ராசிக்காரவங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனை வந்து தண்ணியில தத்தளிக்கிறது. அப்ப மீன ராசிக்கு வாழ்க்கை முழு தத்தளி. அப்ப எல்லாத்துக்கும் சில யோகங்கள், அவங்க ஜாதகம் சுய ஜாதகப்படி யோகங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா வந்து மீனராசிக்க வாழ்க்கை முழுவதும் ஒரு தண்ணியில இருக்கிற மீன், தண்ணி தாமரையில தண்ணீர் போல அப்படின்னு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது ஒரு இயல்பாவே ஒரு அமைப்பு. ஒட்டு ஒட்டாம இருப்பாங்க. ஆமா, ஒட்டு ஒட்டாம இருக்கிறது பெரும்பாலும் கணவன் மனைவி பிரச்சனை வந்துடும். இப்ப முன்னாள் முதல்வர் அவருக்கு 3 தாரம் ஆகி போச்சு. முதல் தாரம் போச்சு அவுட், 2வது தாரம் போச்சு, 3வது தாரம் தான் அந்த ஜானகம் புரட்சி தலைவர். அப்ப அவர் மீனராசி தான். ஆமா, அவர் மீனராசி தான். அப்படிப்பட்ட மீனராசிக்கு இப்ப காலபூச தத்துவத்துக்கு அவர் 12ஆம் இடம். இப்ப இந்த 12ஆம் இடத்துக்கு பாவம், அந்த 12ஆம் ஸ்தானத்துக்குரிய மீனத்துக்கு 12ஆம் இடத்துக்குரியவரே ஜென்மத்துக்கு வரார். ஜென்மம் என்பது அதாவது எப்பொழுதும் மற்ற ராசிக்கெல்லாம் இருக்கும் இடத்துல பலனை கொடுக்கிறார் சனி பகவான். ஆனா மீன ராசிக்கு சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அங்க சனி உட்காரும் போது அந்த உடல், மனசு, பணம், வரவு, தொழில், வருமானம், முன்னேற்றம், கணவன் மணி பிரச்சனைகள் அத்தனையும் போட்டு ஒரே அமைக்கிறாங்க. சந்திரன் உடல், இந்த உடல் தான் படிப்பு, உழைப்பு, கல்யாணம், காட்சி, மனைவி, மக்கள், லக்னம், உயிர். ஆனா சந்திரன் இருக்கக்கூடியதுதான் உடல். இந்த உடல் தான் இந்த உலகத்துல எல்லா காரியம் செய்ய போகுது. அப்ப மனசு வந்து தெளிந்த சிந்தனையை கொடுக்காது, நல்ல முடிவை கொடுக்காது. அப்ப தப்பா முடிவெடுத்து மாட்டிக்கூடாது. அப்ப இந்த ஜென்மச்சனி என்பது நேர 180 டிகிரி நேர 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப 7ஆம் இடத்து 180 டிகிரி பார்க்க பவர்ஃபுல்லா பார்க்கும். அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் கவனமான முறையில் குடும்பத்தை அணுகணும்.
அப்ப இவங்களும் உறவை விட்டு பிரிஞ்சு வெளியூர் போங்க, வெளி மாநிலம் போங்க, வெளியூர்ல போய் தொழில் பண்ணுங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி வந்து பயணத்தை சொல்றது, 11, 12 வந்து பயணத்தை சொல்றது. இப்ப 11, 12 வந்து ஜென்மத்துல இருக்கனால நீங்களும் உறவுகளை புரிஞ்சு வெளியூர் போங்க, வெளிநாடு போங்க, வெளி மாநிலம் போய் தொழில் பண்ணுங்க, கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. இப்ப இங்கேயே இருந்து நான் பிடிவாதமா இருப்பேன் அப்படின்னா விடாது கருப்பு. விடாது கருப்புன்றது இந்த சனிபானம் தான் சொல்றேன். காரிருள் நிறத்தை கொண்டவர், தாமத பலன்களை தரக்கூடிய மந்தன், தொழில் மந்தம், முடக்கம், மன வேதனை, மன குழப்பம், குடும்ப பிரிவு எல்லாமே மொத்தமா கொடுத்துருவார். அதனால இந்த ஜென்மச்சேன் என்பது சந்திரன் மேல பயணிக்கிறார் சனி. அப்ப வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. ஓகே சார். இவங்களுக்கு எப்படி சார் காதல் எப்படி சார் இருக்கு? இப்ப இந்த நேரம் காதல் கூடாது. எப்பயுமே பாவம் சார், சும்மாவே அவங்களுக்கு காதல் கிடையாது. பொதுவாவே வந்து ஒரு திருமண வாழ்க்கையில காதல் வந்து அதிகமா பிரிவு ஏற்பட்டுரும். காதல் வரும், ஆனா பிரிவு வந்துடும். அதனால திருமண வாழ்க்கையில காதல் வாழ்க்கை ரொம்ப கவனமா இருக்கும். சரிங்களா? அதே இடத்துல இவங்களும் திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டியது. என்ன சார் காதல் கடவுளே இப்படி சொல்லிட்டீங்க? அவரே காதலுக்கு கடவுள், அவங்க கிட்டே காதல் வேண்டான்னு சொல்லிட்டீங்க இந்த டைம்ல. இல்ல, பொதுவா வந்து அவங்களுக்கு 2ஆம் இடமும் 9ஆம் இடமும் முருகப்பெருமானோட இடம், செவ்வாயினுடைய இடம். அதனால முருகப்பெருமான் கடலோரத்துல இருக்கக்கூடிய 9ஆம் இடம் விருச்சிக ராசி, கடலை சார்ந்த இடம். அப்ப அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 9ஆம் இடம். ஆகவே இந்த கடல் சார்ந்த ஒரு முருகப்பெருமானை வழிபடும் பொழுது கண்டிப்பா வந்து வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நிச்சயமா ஒரு மாற்றம் உறுதியா கிடைக்கும். ஓகே சார், கண்டிப்பா சார். எல்லாரும் திருச்செந்தூர் போயிட்டு வர சொல்லிடும். நன்றி சார். நன்றி.